ஹே காய்ஸ், ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த டாப் 5 மூவிஸ்லாம் வந்து போட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம டாப் 5 தரமான ஸ்பை த்ரில்லர் மூவிஸ் வந்து பார்க்க போகிறோம். ஒரு அண்டர் கவர் மூவிஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். எல்லாமே தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. என்னென்ன ஓடிடின்றது நான் எல்லா படத்துக்கு பின்னாடியுமே நான் வந்து சொல்லிடுறேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ள போகலாம். நம்ம லிஸ்ட்டில் 5th பிளேஸில் பார்க்க போகிற படம் வந்து பார்த்தீங்கன்னா லெகசி ஆஃப் லைஸ் அப்படின்ற ஒரு படம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 2020 ரிலீஸ் ஆச்சு. படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டிங்லாம் கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க. ராட்டன் டொமேட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் கொடுத்துருப்பாங்க. பிகாஸ் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இருப்பார், நம்ம ஸ்காட் அட்லி தான் வந்து இருப்பார். ஸோ தெரியாதவங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன், ஒரு ஸ்டண்ட் ஒன்று பண்ணார் அப்படின்னா இவர் பண்ணுற எல்லா ஸ்டண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இவராக ஓனாக வந்து பண்ணுவார். எந்த விதமான ஒரு சிஜி எஃபெக்ட்டுமே இல்லாமல் அவ்வளோ ரியலிஸ்டிக்காக பயங்கரமாக பண்ணுவார் ஒரு ஸ்டண்ட்டுமே. ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட கதை என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமெரிக்காவில் இந்த மாதிரி ஒரு ரஷ்யன் ஆப்ரேஷன், ஒரு பெரிய ரஷ்யன் ஆப்ரேஷன். இவர் வந்து நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ் ஏஜெண்டாக வந்து இருப்பார். ஸோ ஒரு ஜேர்னலிஸ்டோட சேர்ந்து ஒரு பெரிய ரஷ்யன் ஆப்ரேஷனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்கவர் பண்ணுற மாதிரியான ஒரு மிஷின் தான் ஃபுல்லாமே இந்த படமே. ஸோ ஒரு ஸ்பை வந்து என்னெல்லாம் பண்ணுவார் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகும். ஸோ பயங்கரமான ஸ்டண்ட்லாம் வச்சு வேற லெவல் தரமாக இருக்கும் ஒரு சீனுமே. கண்டிப்பாக இந்த படம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹீரோவை தாண்டி படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் தான், ஒன் டைம் வாட்ச் பண்ணுற சொல்வேன். ஹீரோவோட ஸ்டண்ட்டுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை நீங்கள் வந்து பார்க்கலாம். மற்றபடி கான்செப்ட் பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் தான். இந்த படம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம லிஸ்ட்டில் 4th பிளேஸில் பார்க்க போகிற படம் வந்து பார்த்தீங்கன்னா MI5 அப்படின்ற ஒரு படம். இந்த படத்துக்கு இன்னொரு பேருமே வந்து இருக்குது, ஸ்பூக்ஸ் த கிரேட்டர் குட் அப்படின்ற ஒரு படம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 2015 ரிலீஸ் ஆச்சு. படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நம்ம ஜான் ஸ்னோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவாக நடிச்சிருப்பாரு, வேற லெவலில் ரோல் ப்ளே பண்ணியிருப்பாரு சொல்லலாம். படத்தோட கதை என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு MI5 ஏஜென்ட்டாக வந்து இருப்பார். அவருக்கு மேலே ஒரு பாஸ் ஒன்று காமிச்சிருப்பாங்க. அந்த பாஸுக்கு கீழே ஒரு டெரரிஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கணும். அந்த டைமில் அந்த டெரரிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சு போயிடுவான். ஸோ எதனால் தப்பிச்சு போகிறான், அதுக்கு பின்னாடி உள்ள பேக் ஸ்டோரி என்ன, அதை எப்படி தடுத்து நிறுத்துறாங்க அப்படின்றது தான் இந்த படமே. அங்கங்கே பயங்கரமான ஆக்ஷன் சீன்ஸ்லாம் வச்சு ஒரு ஸ்பை த்ரில்லருக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் தேவையோ அது எல்லாமே படத்தில் வச்சு ஒரு டீசெண்டான ஒரு படமே வந்து சொல்லுவேன். படம் MX பிளேயரில் அவைலபிளாக இருக்குது, பிரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்குது, தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீக்கெண்டில் ட்ரை பண்ணக்கூடிய ஒரு படம் தான். நம்ம லிஸ்ட்டில் 3rd பிளேஸில் பார்க்க போகிற படம் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் அசாசின் அப்படின்ற ஒரு படம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 2017 ரிலீஸ் ஆச்சு. ஒன் ஆஃப் மை பர்சனல் ஃபேவரட்னே வந்து சொல்லுவேன். படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலிவுட் மூவிக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் படத்தில் வேற லெவலில் வச்சிருப்பாங்க. படத்தோட கதை நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு மனுஷனாக தான் இருப்பார். நார்மலாக ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெக்கேஷன் மாதிரி வந்து போயிருப்பாரு, கொஞ்சம் ஜாலியாகவே இருப்பார். ஸோ அந்த டைமில் சடனாக அந்த இடத்துல ஒரு டெரரிசம் அட்டாக் ஒன்று நடக்கும். அந்த அட்டாக்ல அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவெஞ்ச் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா போயிடுவார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா CIA ஏஜெண்டாக வந்து மாறிடுவார். CIA ஏஜெண்டாக மாறினதுக்கப்புறமா அந்த டெரரிஸ்ட்டை எப்படி ரிவெஞ்ச் எடுக்கிறாரு தான் இந்த படமே. ஹானஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா படத்தில் வச்சிருக்க ஒரு சில சீன், ஆக்ஷன் சீன்ஸாக இருக்கட்டும், அந்த சீனை வந்து கனெக்ட் பண்ண விதமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வச்சிருக்காங்கன்ற சொல்லலாம். டெஃபினட்டாக நீங்கள் நம்பி பார்க்கலாம். இந்த மாதிரி யாருனே தெரியல, ஆக்டர் வந்து யாருனே தெரியல, அதுக்காக வந்து பார்க்காம இருந்துடாதீங்க. நிறைய பேருக்கு இந்த படம் வந்து தெரியவே மாட்டேங்குது. ஒரு ஸ்பை த்ரில்லர் தேடுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணக்கூடிய ஒரு படம். பிரைம் வீடியோவில் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்டில் 2nd பிளேஸில் பார்க்க போகிற படம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாமிக் பிளாண்டி அப்படின்ற ஒரு படம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 2017 ரிலீஸ் ஆச்சு. படத்தோட கதை என்ன வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து ஒரு லிஸ்ட்டை தேடி போவாங்க. ஆக்சுவலாக இவங்களோட ஹஸ்பண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் ஒரு லிஸ்ட்டை தேடி தான் வந்து போவாங்க. அந்த லிஸ்ட்டை தேடி போய் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுவார். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ போயிட்டு அந்த லிஸ்ட்டை வந்து எப்படி தேடுறாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அப்படியே ஸ்பை த்ரில்லராக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருப்பாங்க. ஒரு ஸ்பை த்ரில்லர்னா அதுக்கான சீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சீன்ஸ்லாம் ரொம்பவே ரியலிஸ்டிக்காக வச்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். ஒரு காஷன், ஃபேமிலியோட இந்த படத்தை பார்க்காதீங்க. அண்டு ஒரு ஸ்பை த்ரில்லர்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சீன்ஸ் மட்டுமே வைக்காமல் ஒரு சில பக்காவான சீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல கரெக்டாக வந்து வச்சிருப்பாங்க. அண்ட் முக்கியமான விஷயம் தமிழ் டப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேக் அடிக்கும், அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸ்டோரி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேட்சப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ரொம்பவே ஃபாஸ்ட் பேசிங்காக வந்து கொண்டு போயிருப்பாங்க. அதுவுமே கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருந்துச்சு. கிளைமேக்ஸில் ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் வச்சு கிளைமேக்ஸை ரொம்ப டீசெண்டாகவே முடிச்சிருந்தாங்க. ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் படனே வந்து சொல்லுவேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்கு. அண்ட் நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 பார்க்க போகிற படம் வந்து பார்த்தீங்கன்னா நோ டைம் டு டை அப்படின்ற ஒரு படம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 2021 ரிலீஸ் ஆச்சு. ஒரு ஸ்பை த்ரில்லரை தேடுறீங்க, இந்த படத்தை பார்க்கலனா அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன படத்தோட இந்த படத்தை ஃபர்ஸ்ட் பார்த்துருங்கன்ற சொல்வேன். அதனால தான் நம்பர் 1 லிஸ்ட்டில் நான் வந்து வச்சிருக்கேன். அகெயின் நம்ம டேனியல் கிரேக் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் ஏ நாட் செவனா கடைசியாக வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. அவர்கிட்ட இருந்து என்ன மாதிரி விஷயங்களை நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவாக நம்ம கிட்ட கொடுத்துட்டாருன்ற சொல்லலாம். முக்கியமாக எல்லாருக்குமே படத்தில் பிடிச்ச அந்த பைக் ஸ்டண்ட்டு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போயிருக்காங்கன்ற சொல்லலாம். அந்த பைக் ஸ்டண்ட், அந்த பறக்கிறதா இருக்கட்டும், அந்த ரியலிஸ்டிக்காக அவ்வளோ ரியலிஸ்டிக்காக வந்துருக்கும். ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலான ஒரு ஆக்ஷன் சீன்ஸை வச்சு கடைசி நேரத்தில் நோ டைம் டு டை அப்படின்ற ஒரு படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரிலீஸ் ஆன டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் போச்சுன்ற சொல்லலாம் இந்த படம். முக்கியமாக நம்ம ஜேம்ஸ் பாண்ட் கேரக்டர் அவர் சொல்லாமல் விட்டேன், அவர் தான் நாட் 7
அதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை வந்து நான் பார்த்தேன். அவரோட ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போயிருப்பாரு. பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை தான் வாழ்ந்துட்டு இருப்பாரு. ஆனால் அவரோட ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி போய் ஒரு சில மிஷின்லாம் வந்து மாட்டிப்பார். அதுக்கப்புறம் தான் படமே வந்து பார்த்தீங்கன்னா பீக்கில் போக ஆரம்பிக்கும். இதுக்கப்புறம் ஸ்டோரி நான் வந்து சொல்லக்கூடாது. ஏன்னா படத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேறு லெவலில் நெக்ஸ்ட் லெவலில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அண்ட் தமிழ் டப்பிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். தமிழ் டப்பிங்கும் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அகெயின் அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கில் இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ தான் டாப் 5 ஸ்பை த்ரில்லர் மூவிஸ். இதே மாதிரி நிறைய படங்கள்லாம் வேணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த மாதிரி ஜேனரில் படம் வேணுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி மூவிஸை நான் ரெடி பண்ண ஆரம்பிக்கிறேன். அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடியா நிறைய பேர் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு தரமான வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.